ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ் மெஷின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ் மெஷின் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 70% கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இன்னமும் வந்து ஃபேக்ஸ் மெஷின் தான் யூஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் இப்போ அமெரிக்கா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ் மெஷினில் தான் வந்து அவங்க இன்னமும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காகன்னா இது ஆக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கனெக்ஷன் இருந்தால் போதும், இதுக்கு நெட் கனெக்ஷன் தேவையில்லை. இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் சில கம்பெனிகளில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அரசாங்க கம்பெனிலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேனர் மிஷின் ஸ்கேன் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் நம்ம டைப் பண்ணுறது இன்னொருத்தருக்கு அனுப்பணும்னா ஃபேக்ஸ் மிஷினில் வச்சிங்கன்னா அதுவே ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடும். இது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மெஷின்ஸ் இன்னமும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காது. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் இந்த போஸ்ட் போட்டுறதுக்கு நன்றி. ஸோ மேலும் தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.